இந்த வாயாடி என்ன பேசுகிறான். இல்லை நான் டாப் டாக்கிங் கிடையாது வாயாடிங்கிறதுக்கு. நம்ம சொல்கிறது வாயாடிங்கிறதுக்கு சலன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாங்கன்னா சலன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க என்னைய மாதிரி. அதாவது மடக்கி பேசியிருக்காரு. மடக்கி பேசுறாரா? இல்ல, ஒருத்தர் புரிய வர பேசிட்டே இருப்பாரா இருக்கும். புரிய வர பேசுறாரு. யார் கேட்டாலும் பதில் சொல்றதுனால அந்த எல்லாம் யார் கேட்டாலும் இந்த இவ்வளவு பேருக்கு 7 பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. சமாளிக்கிற ஒரு மனுஷனால இங்கே இப்படி எல்லா இடமும் பார்த்துட்டு இருந்திருப்பாரா. வாயாடி என்ன வாயாடிங்கிற வார்த்தைக்கு அவங்க வாங்கி பேசுங்களேன். வாயாடி இல்லை, எந்த கேள்வி கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த ஒரு பதில் இவங்க அப்படி நல்லபடியாக சொல்லியிருப்பாங்க. அவங்க நல்லபடியாக சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் இவர் நல்லபடியாக சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க எழுதுன அவங்க வாயாடின்னு தான் சொல்கிறாங்க. என்ன வாயாடி? ஆமாம், அவங்களுடைய விளக்கத்தின்படி அவங்களுடைய ஒரு நிமிஷம் என்னது பிதற்றுகிறாரு, உழப்புறாரு. இந்த டிவியில் சில பேர் சொல்கிறாங்க, டிபேட்டு கூப்பிடும்போது உழத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேனா அப்படின்பாங்க. அவங்கள திரும்ப மென்டல் இதுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இல்லை நான் சொன்னேனா இதை சொல்லிவிட்டு இது பண்ணாங்க, நான் சொல்லலையே அப்படின்பாங்க. சிலர்லாம் அப்படியே ஒரு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இல்லைன்பாங்க. நாங்கள் வசனத்தில் சொல்லுது வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமாம், வாக்குவாதம் அப்படின்னால அங்கே ஆர்குமெண்ட்டில் அவங்க ஒன்று பேச இவர் அதுக்கு அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறார், நம்ம பார்த்து உரையாடல் பண்ணுகிறார், அதுக்கடுத்ததாக சொற்பொழிவாற்றுகிறார், அதுக்கடுத்ததாக அவர்களுக்கு அறிவிக்கிறார், அப்புறம் இடத்துல கரெக்டாக கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்க பேசுறதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணி இவங்க நோஸ் கட் பண்ணுற மாதிரி. இந்த வார்த்தைக்கு அதாவது இந்த ஒரு பறவை ஒவ்வொரு இடத்துலையும் தீனி பொறுக்கும்ல, அதே வார்த்தையை ஆனால் சரியான வேலை தான் பொறுக்கி. இந்த பொறுக்கி என்ன பேசி கொண்டு இருக்கிறார்? ஏன் அப்படி சொல்கிறாங்க பொறுக்கின்னா, இவனுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் கிடையாது அங்கே. என்ன நான் சொன்னேன்னு உங்களுக்கு என்னென்ன பொறுக்கிங்கிற மாதிரி இல்லை, அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே வார்த்தை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவருக்குன்னு சொந்த கருத்து கிடையாது. இந்த ஃபிலாசபிலேருந்து கொஞ்சம், அந்த ஃபிலாசபிலேருந்து கொஞ்சம், எதையுமே உள்ளே எடுக்கிறது கிடையாது. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அப்படி எடுத்து இவர் ஒரு கலப்படமாக ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க சொல்லக்கூடியது என்ன, இவருக்குன்னு ஒன்றும் உள்ள கிடையாது, எந்த ஒரு தத்துவத்தையும் சேராத ஒரு ஆள் புதுசாக நிறையா காரியத்தை சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் சொல்லக்கூடியதில் நமக்கு அங்கேருந்து கொஞ்சம் கிடைக்கிது, இங்கேருந்து கொஞ்சம் கிடைக்கிது, இங்கேருந்து கொஞ்சம் இருக்குது. நம்ம பேசுகிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அங்கங்கெல்லாம் பேசுகிறாரு. ஆக இவர் ஒரு வாயாடினா என்ன அர்த்தம், இவர் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பொறுக்கி குக் பண்ணாமல் அறவேக்காடு தமிழில் சொன்னான்.